ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமான நாள் கிடையாது. நாளை நாள் மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள்னு கேட்குறீங்களா? நாளை நாள் ஏப்ரல் மாதத்துடைய 8ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் 12வது மாதமான பங்குனியுடைய மிகவும் முக்கியமான 25ஆம் நாள். கிழமை செவ்வாய்க்கிழமை. ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமைங்கிறது வாரத்தில் வரக்கூடிய மங்களகரமான நாளில் ஒன்று. இந்த செவ்வாய்க்கிழமை நாளை நாள் இன்னும் மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக வந்திருக்கு. அப்படி என்னடா முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பங்குனியுடைய வளர்பிறை ஏகாதேசியானது வந்திருக்கு. இந்த வளர்பிறை ஏகாதேசியில் நாளை நாள் வளமும் நலமும் தரக்கூடிய பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணுங்கிறதையும், நாளை ஏகாதேசியில் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பங்குனி வளர்பிறையுடைய ஏகாதேசியுடைய சிறப்பை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஏகாதேசியுடைய மெயின் விஷயமே நாளை நாள் உணவு தான். அது என்னங்கிறதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சு பயனடைய முடியும். சரி வாங்க, இந்த ஏகாதேசியுடைய வளமும் நலமும் தரக்கூடிய வழிபாடை பற்றி இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி பங்குனி மாதமே ஒரு தெய்வீகமான மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா திதிகளுமே ஒரு படி சிறப்பு அதிகம்தான். ஏன்னா தமிழ் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய திதிகள், அதனால் ரொம்ப ஸ்பெஷல் தான். சரி, இப்போ பங்குனி மாதத்துடைய ஏகாதேசியுடைய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் ஏகாதேசியில் நாளை நாள் மகாவிஷ்ணு, அதாவது பெருமாளை விரதம் இருந்து வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் நம்ம வாழ்வில் வளமும் நலமும் தந்தருள்வார் என்று போற்றப்படுது. ஆக்சுவலி மாதந்தோறும் அமாவாசையும் பௌர்ணமியும் வரும். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி நோக்கி வரக்கூடிய நாட்களில் ஏகாதேசி திதி வரும். இதே போல் வளர்பிறை ஏகாதேசி திதி என்று இந்த திதியை அழைக்கப்படும். அதாவது மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி வரும். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி நோக்கி வரக்கூடிய நாட்களில் ஏகாதேசி திதி வருவதை வளர்பிறை ஏகாதேசி என்று அழைக்கப்படும். அதே போல் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை நோக்கி வரக்கூடிய நாட்களில் ஏகாதேசி திதி வரும். இதனை தேய்பிறை ஏகாதேசி என்று சொல்லப்படும். இப்போ நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி. வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதேசியை சுக்லபட்ச ஏகாதேசி என்று சொல்லப்படும். தேய்பிறை ஏகாதேசியை கிருஷ்ணபட்ச ஏகாதேசி என்று சொல்லப்படும். ஸோ மாதந்தோறும் ஏகாதேசி வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று போற்றப்படும். ஆக்சுவலி இது வணங்கவும் செய்யப்படும். ஒவ்வொரு மாதமும் விரதம் இருந்து பெருமாளை தரிசித்தாலும் மார்கழி வைகுண்ட ஏகாதேசியில் விரதம் இருந்து தரிசிக்கக்கூடிய அந்த பலன் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். ஏன்னா அந்த ஏகாதேசிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. மகா புண்ணியம் என்று ஆச்சாரியர்களை போற்றுறாங்க. ஸோ இதே போல் பங்குனி மாதத்தில் நாளை நாள் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி சக்தி வாய்ந்தவ. இந்த பங்குனி மாதத்தில் வளர்பிறை மட்டும் கிடையாது, தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசியும் விசேஷமானது தான். தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி விஜய ஏகாதேசி என்று சொல்லப்படும். வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி அமலகி ஏகாதேசி என்று சொல்லப்படும். ஆக்சுவலி நாளை நாள் பங்குனி மாத வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி அமலகி ஏகாதேசி நாள் என்று சொல்லலாம். நாளைய இந்த நன்னாளில் விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த நாளில் விரதம் மேற்கொண்டிங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் செழிக்கும். வீட்டில் உங்களுக்கு நெல்லி மரம் இருந்தால் அதை சுத்தம் செய்து அங்கு நீர் தெளித்து சந்தன குங்குமம் இட்டு அந்த நெல்லி மரத்தை சுற்றி நமஸ்கரிக்க வேண்டும். ஏன்னா நெல்லி மரத்தடியில் தூய்மை செய்யப்பட்ட இடத்துல ஸ்ரீ பரசுராமருடைய திருவடிவத்தை வரைந்து அந்த கலச பிரதிஷ்டை செய்து பிரார்த்தனை செய்வது ரொம்ப சிறப்பு. அதனால தான் நெல்லி மரத்தை இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். நெல்லி மரத்தை 3 முறை வலம் வணங்க வேண்டும். நெல்லி மரம் உங்ககிட்ட இல்லாத நிலையில் வீட்டு பூஜையிலேயே வணங்கி வழிபட்டு விட்டு சக்கரை பொங்கல் அல்லது புளியோதரை நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். ஒருவேளை துளசி செடி வளர்த்து வந்தால் துளசி செடிக்கு சந்தன குங்குமம் இட்டு அதை 3 முறை வேண்டிக் கொள்ளலாம். இது நீங்கள் செய்கிறது கோதான செய்த பலன்களை கிடைக்கப்பெறும் என்பது சொல்லப்படுது.
ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் வழிபாடு இப்படி சிம்பிளாக செய்தாவே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம் பெருமாள் வழிபாடு செய்கிறது இந்த அளவுக்கு முக்கியம் என்பது குறிப்பிடப்பட்டால், இன்னொரு பக்கம் ஏகாதேசி விரதமான நாளை நாள் சாப்பிடக்கூடிய உணவுகளும் சாப்பிடக்கூடாத உணவுகளும் வரையறுக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் பல வகைகளில் ஆப்பிள் பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, பப்பாளி பழம், நாவப்பழம், வாழைப்பழம் இந்த பழங்கள் மட்டும் சாப்பிட்லாம். இதை தவிர வேறு எந்த பழங்களையும் நாளை நாள் சாப்பிடக்கூடாது. இந்த பழங்கள் மட்டும் நாளை நாள் சாப்பிட்டா உடலுக்கும் சரி, உங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் சரி நல்லது. அப்புறம் இதை தவிர்த்து நெக்ஸ்ட் நாளை நாள் அவிர்த்த வேர்க்கடலை, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உருளைக்கிழங்கோடு தொடர்ந்து மிக முக்கியமான ஒன்றான சேனைக்கிழங்கு, சிறுகிழங்கு, பனக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் நாளை நாள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக்சுவலி இப்போ நான் சொன்ன கிழங்கு வகைகளில் இவற்றில் ஏதேனும் 1 அல்லது 2 கட்டாய நாளை நாள் எடுத்துக்கொள்ளணும். அனைவருமே எடுத்துக்கொள்ளணும். அது ஏகாதேசி அன்னைக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் காய்கறி வகைகளில் கேரட்டு, கோஸு, பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை பயன்படுத்தி பொரியல் போன்றவை செய்யலாம். இல்லை கூட்டு, சூப் இந்த மாதிரி தயார் செய்யலாம். இதை தவிர வேறு நாளை நாள் எந்த காய்கறிகளையும் பெருசாக பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் நாளை நாள் மெயினாக குடிக்கக்கூடியதில் இளநீர் குடிக்கலாம், தேங்காய் குடிக்கலாம். அதாவது தேங்காய் தண்ணி, இந்த தேங்காய் பால் இந்த மாதிரி குடிக்கலாம். பசும்பால் குடிக்கலாம், பசுந்தயிர் சாப்பிட்லாம், அதில் மோர் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நாளை நாள் லிக்விட் ஐட்டம் இதுதான் குடிக்கணும். வேறு எதுவும் இந்த லஸ்ஸி, ஜூஸ் மற்றதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஜூஸ் ஐட்டம் இந்த மாதிரி தான் எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் நாளை நாள் சமைக்கிறதுல மெயினாக தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், பசுநெய் இது 3 பயன்படுத்தலாம். இதை தவிர வேறு எண்ணெய்கள் எதுவும் பெருசாக பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கெடுதல் தான். அதனால் நாளை ஒரு நாள் இந்த 3 இதை தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது சமையலுக்கு. அப்புறம் மெயினாக ஜீரகம், பச்சை மிளகா, இஞ்சி, மிளகு மட்டுமே நாளை நாள் காரத்துக்கு சேர்க்கணும். மற்ற எக்ஸ்ட்ராவாக மசாலா ஐட்டம் எதையும் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை வரும். அதனால் மற்ற மசாலா ஐட்டம் எதுவும் சேர்க்காம காரத்துக்கு நாளை நாள் சமைக்கக்கூடிய உணவில் இதை மட்டுமே மேக்சிமம் பயன்படுத்துங்க. அப்புறம் இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவது சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கிறவங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் நாளை நாள் நிறைய விஷயத்தை தவிர்க்கணும். அதில் பழங்கள் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், சப்போட்டா பழம் இவற்றெல்லாம் தவிர்க்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாளை நாள் இந்த பழங்களை ஏகாதேசியில் எடுத்துக்காதீங்க. இப்போ நான் சொன்ன பொருட்களை ஏகாதேசி என்று நாளை நாள் அனைவருமே உட்கொள்ளலாம். மேற்கூறிய பொருட்களை வீட்டிலேயே சமைத்து நெய்வேத்தியம் செய்து பிரசாதமாக உண்ணுங்க. கடையில் விற்கப்படக்கூடிய சமைத்த, வறுத்த, அவித்த உணவுகளை வாங்கி உண்ணக்கூடாது. இது மெயினாக மறந்துடாதீங்க. அப்புறம் ஏகாதசியான நாளை நாள் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் மட்டும் பயன்படுத்துங்க. ஆக்சுவலி எப்பயுமே ஒரே எண்ணெய் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்படும். இப்போ நிறைய பேர் ஒரே எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஸோ இந்த ஒரே எண்ணெயை பயன்படுத்துவதை நம்ம மாற்றி ஏதாவது ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி எண்ணெயை பயன்படுத்தும் போது உடலுக்கு நல்லது. அதனால தான் ஏகாதசியிலையாவது இந்த எண்ணெயை பயன்படுத்துங்க, வேறு எண்ணெயை பயன்படுத்தாதீங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். இது பங்குனி வளர்பிறை ஏகாதசியில் நாளை நாள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஒவ்வொரு ஏகாதசியில் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணும். இந்த ஏகாதசியில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். ஸோ எப்படி ஃபாலோ பண்ணும், என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்களுக்கு தெளிவாக என்னங்கிறத தெரிஞ்சது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஐடியா கிடைச்சதுக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஏகாதசி விரதம் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.